ஹாய்ங்க, கடற்கரை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இந்த நேமை பார்த்தோன்னேவே எனக்கு சென்னை கடற்கரை ஞாபகம் வந்துருச்சுங்க. அங்கே தாங்க போய் ஃபிஷ்லாம் சாப்பிட்டுட்டு பீச்சில் என்ஜாய் பண்ணுவோம். இது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூரில் கடற்கரை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக போர்டு வச்சுருக்காங்க. இது லைட் வெளிச்சத்துக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. ஒரு ஃபிஷ்ஷோட ஃபோட்டோவும் போட்டு கிளியராக நேம் எழுதி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக முன்னாடி லைட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு நல்ல வசதியான இடமும் கூட இருக்குது. உள்ள ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸுன்னு சொல்லலாங்க. இந்த லைட்டிங்ஸ் பார்த்தோன்னே அப்படியே கல்யாண வீடு ஞாபகம் வருது. இன்னும் அங்கங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம காலப்பட்டி ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் குருமம்பாளையம் போகிற வழியில் இருக்குங்க. அங்கே ஒரு ஐடி பார்க் பக்கத்தில் எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்டுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே பார்க் பண்ணுறதுக்கு வசதியாக நம்மளுக்கு இடமும் இருக்குது. இதுதாங்க ரெஸ்டாரண்ட் உள்ளே குக் பண்ணுற கிச்சன். இங்கே பார்த்துட்டே அப்படின்னா ப்ளே ஏரியா பெருசாக இருக்குது. குட்டீஸில் வந்தால் விளையாடிக்கலாம். நம்ம ஓப்பன் டைனிங் கேட்டாலும் வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே ஒரு பாண்டு இருக்குது, கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே சின்ன சின்ன ஹட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கடற்கரையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓலையில் போட்டு. மேற்கூரை ஓலையில் இருக்குங்க. சுற்றிலி செங்கல் மாதிரி வச்சு கட்டியிருந்தாங்க. நம்ம அருணாக்குட்டி வந்தோடனே கல் பொறுக்கி மண் பொறுக்கி விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளே வச்சுருக்கிறதுனால எப்படா அம்மா வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க, எப்போ ஃப்ரீயாக விடுவாங்க அப்படின்ட்டு. இந்த டவுனில் வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கங்க. தாத்தா பாட்டி ஊருக்கெலாம் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சோம் அப்படின்னா எப்படா வெளியே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை. மேலே ஒரு குடில் போட்டிருக்காங்க. அதில் 2 ஹார்ஸுக்கு பர் பர்சனுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுற காஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேக் கட்டிங் தாங்க. அத்தை பொண்ணோட பையனுக்கு இன்றைக்கி 3rd பர்த்டே செலிப்ரேஷன். தம்பிக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்பைடர்மேன் தீமில் கேக் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஹோம்மேட் கேக்கு. கோயம்புத்தூர்லேயே அவங்க வீட்டு பக்கத்தில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி செஞ்சு வாங்கியிருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கேக்கு. ஒரு இடத்துல கேக் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தா ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும், சுகர் சிரப் அதிகமாக விட்டுருப்பாங்க, க்ரீம் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு திகட்டும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இந்த கேக்கில் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் ப்ளூபெர்ரி அந்த மாதிரி வச்சு ஜாம் அவங்களே பண்ணி கேக் ஹோம்மேட் கேக் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. நாக்கில் இன்னுமே அந்த டேஸ்ட் இருக்குது. இப்போ கெஸ்ட்லாம் ஒருத்தவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அதிகமாக கூப்பிடலைங்க. அவங்க பெரியம்மா பெரியப்பா அப்புறம் நாங்கள் நிக்கிதாக்கான்னு தஸ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்கள் ஃபேமிலி, அப்புறம் கீர்த்தியோட அப்பா அம்மா அவங்கெல்லாம். இதாங்க நம்ம ஹீரோ, பர்த்டே ஹீரோ வந்துட்டார். தஸ்வின் குட்டி இவங்க தான். இவங்க சென்னையில் இருக்காங்க. சரி, இந்த பர்த்டேக்கு இங்கே வந்ததுனால எங்களை இன்வைட் பண்ணாங்க. இது ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குங்க, ஏசி ரூம். இது நாங்கள் கேட்டு வாங்கினதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் ஏசியும் இருக்குது. தஸ்வினும் அண்ணவும் போய் உட்காந்து கேக்கை பார்த்துட்ருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பீகாக் ஹாப்பி பர்த்டே சாங் பாடுங்க, நாங்கள் கேக் கட் பண்ண ஈகராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லாமல் சொன்னாங்க. 2 பேரும் பார்த்தாங்க. சரி கீர்த்தி நீ இந்த சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே சாங் பாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன தான் அவங்கவுங்க பர்த்டேக்கு கேக் கட்டிங்
செலிப்ரேட் பண்ணாலும் பக்கத்தில் இருக்க குட்டீஸ் வீட்டுக்கு போனாலோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் அவங்க பர்த்டே செலிப்ரேஷன்லேயும் நம்மளும் கேக் கட் பண்ணோம் அப்படின்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஆசையாக தான் இருக்கும். நம்ம அண்ணா வீட்டிலேருந்து கிளம்போதே சொன்னாங்க, கேக் கட்டிங் அம்மா, நானும் கேக் கட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டார். திருப்பியும் இங்கே வந்து பார்த்தா 2 பேரும் ஒன்றா உட்கார வச்சோன்னா அவனுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக போயிடுச்சு. அவர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அருணாவை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டாச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி கேக்கை வந்து ஊட்டி விட்டுக்கிட்டாங்க. ஊட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அருணா வந்து கொடுக்குறாரு. அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த ஜாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் அருணாவுக்கும் பிடிக்கும், அதையும் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. இப்போ கிஃப்ட்டு கொடுக்குற நேரம் வந்தாச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை அருணாவே 2ம் கொடுத்துட்டான். நிக்கிதாவுக்கு ஒன்று அருணாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி 2 வாங்கிட்டு வந்தோம். நிக்கிதா குட்டி வந்து கிளாஸ் போயிருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வர முடியல. அதனால் அருணாவே 2யும் கொடுத்துட்டாரு. இப்போ தஸ்வினோட மாமா வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருணாவை அதையும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. நம்ம குட்டீஸாக இருக்கும்போது எப்போவுமே இந்த கேக் கட்டிங்க்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ கேக் கட்டிங் செலிப்ரேஷன் முடிஞ்சு ஸ்டார்டர்ஸ் சொல்லியாச்சு. டின்னர் டைம் வந்தாச்சுங்க. எல்லாருக்கும் சரியான பசி. இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் சூப் எதுவும் குடிக்கலைங்க, நான்வெஜ் சூப்பு. எங்களுக்கு வந்து வெஜ்ஜு சூப் சொல்லிட்டோம், அவங்களுக்கெல்லாம் வந்து நாட்டுக்கோழி சூப்பு சொல்லியிருந்தாங்க. சூப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாகவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த குளிருக்கு நல்லா காரசாரமாக நல்லா இருந்துச்சு. நிக்கிதா கிளாஸ்லேருந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நிக்கிதாக்காவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தஸ்வின் கூட உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி ஒரு கேக் கட்டிங் சும்மா பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த டிஷ்ஷஸ்லாம் வந்துருச்சுங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி மிளகாய் சிக்கன் சொல்லுவாங்கள்ல அது ஒன்று, அதுக்கப்புறம் இன்னும் ஃபயர் பெரி சிக்கனை என்னவோ சொல்லியிருந்தாங்க. மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு, கேஎஃப்சி சிக்கன் மாதிரி. குட்டீஸ் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் மட்டனு குடல் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே குவான்டிட்டியும் சூப்பர், டேஸ்ட் வைஸும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து பாறை மீன், கடல் பாறைங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மீன் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க, சீ ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, டேம் ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. ஆனால் மீன் வந்து வாங்கினோம் அப்படின்னா ஃபுல் மீன் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்லைஸ் போட்டு பெரிய பெரிய ஹோட்டலில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கிடையாது. நம்ம நெய் மீன் வாங்கினாலும் சரி, வஞ்சரம் அந்த மாதிரி எந்த மீன் வாங்கினாலும் ஃபுல் மீன் அப்படியே பொரித்து கொடுத்துட்றாங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி ஓரமாக உட்காந்துக்கிட்டாங்க. நாங்கள் பெரியவங்கெல்லாம் வந்து ஒரு சைடு உட்காந்துட்டோம். இது வந்து லாலிபாப். இங்கே ரொட்டி சூப்பராக இருந்துச்சுங்க, நார்மல் ரொட்டி. இது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, பன்னீர் பட்டர் மசாலா வித் ரொட்டி காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவும் சொன்னால் சிக்கன் பட்டர் மசாலாவும் ரொட்டி காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சுமா டேஸ்ட்டு அப்படின்னாங்க. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து குறை சொல்ல முடியலைங்க. குவான்டிட்டி குவாலிட்டி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக கோலி சோடா வந்து நாங்களாம் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இளநீர் பாயாசம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்குதுங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் நிக்கிதாக்கு, அவ்வளோ ஒரு ஹாப்பி. அண்ணா அப்புறம் தஸ்வின் குட்டி எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. நாங்களாம் கோலி சோடா வாங்கிட்டோம். நம்ம அந்த காலத்துலலாம் கோலி சோடா அப்படின்னா அந்த கிளாஸ் பாட்டில் இருக்கும். இப்போல்லாம் ட்ரெண்டியாக பிளாஸ்டிக் பாட்டில் எங்கே வேணால் அவன் கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து செஞ்சது நல்லா இருந்துச்சுங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வெளியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டுங்க. பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு பெஸ்ட்டு ஹோட்டல்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.